உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. பராசக்தி படமும் ஜனநாயகம் கூட வெளியாகுது. அதுல கிட்டத்தட்ட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மோதல் போக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். பராசக்தி ப்ரமோஷன் பண்ண அந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் பண்ணுறது விஜயிலேருந்து எல்லாருமே. வள்ளுவர் கோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது கொடுங்கன்னு வைத்தறிச்சலில் பேசுவார். அன்றைக்கி தான் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியோட கண்காட்சி நடக்குது. இவங்க நோண்டிட்டாங்க, உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தது தப்பாக போச்சுன்னு நோண்டுறானுங்க. அதுவும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் மாஃப் பண்ணுறானுங்க. அது ஒரு 2-3 ஐடி இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களாம் கேவலமாக மாஃப் பண்ணுறானுங்க. அதில் ஒரு நபர் இருக்கான், அயோக்கிய நாய். அவனெல்லாம் குடிச்சு உள்ளே தூக்கி உட்கார வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய் கடிக்கணும்னு தெரியாமல் பாஜகவில் இருக்க குஷ்புவை போய் மாஃப் பண்ணுறான். எங்கே போய் பண்ணணும், யாரை போய் அடிக்கணும்னு அவ்வளோ கேவலமாக மாஃப் பண்ணுறானுங்க. சிவகார்த்திகேயன்லேருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கணும்னு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த டீம் தனியாக போயிட்டுருக்கேப்பா. இன்னொன்று இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் இந்த 10ஆம் தேதியை முடிவு பண்ணார், சிவகார்த்திகேயன் தான் வேணுங்கனே விஜய் மோதுறாரு, சிவகார்த்திகேயன் தான் காரணம். சிவகார்த்திகேயன் டே அவருக்கு வேலை, அவர் சம்பாதிச்சாரு, நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு ஃபுல்ஃபில்டான கொண்டாட்டம் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடிச்சிருவாங்க, அந்த படத்தையும் அடிப்பாளுங்க. ஆமாம், இதில் ப்ரொடக்ஷன் இவங்க இப்போ அரசியல் இருக்கோ இல்லையன்றதை தாண்டி இதுக்கு காரணம் திமுகன்றாங்க. பேக்டு பை டிஎம்கே அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இப்போ விஜய் துணிவுக்கு விட்டு கொடுத்தாரா? அப்போ இது அயோக்கியத்தனம் தானே, இது திருட்டு வேலை தானே பண்ணுறீங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் எப்பவுமே தமிழர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. இந்த வருஷம், அதாவது வரப்போகிற பொங்கல் 26 வரக்கூடிய பொங்கல் திரைப்படம் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா போட்டி போட்டு படங்கள் வெளியாகுது. பராசக்தி படத்தினுடைய எதிர்பார்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது குறித்தும் பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு சேகோர் அவர்கள் கூட. வணக்கம் சே. வணக்கம். பராசக்தி படமும் ஜனநாயகம் கூட வெளியாகுது. சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்குறவர் நீங்கள், அதில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் நம்மளும் நிறைய பேசியிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மோதல் போக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். சினிமாவை பார்க்குற தாண்டி இந்த பர்டிகுலர் மூவி ரிலீஸ் ஒரு ஒரு அடுத்த கட்ட சண்டையை மூட்டி விட்டுருச்சோ. பராசக்தி ப்ரமோஷன் பண்ண அந்த டீம் சத்தம் இல்லாமல் ப்ரமோஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு லுக்கு, டீசரு அப்படின்னு எதுவுமே இல்லாமல் சத்தம் இல்லாமல் ப்ரமோஷன் பண்ணுது. அந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் பண்ணுறது விஜயிலேருந்து எல்லாருமே. வள்ளுவர் கோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது கொடுங்கன்னு வைத்தறிச்சலில் பேசுவார். அன்றைக்கி தான் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியோட கண்காட்சி நடக்குது. அதை குறிப்பிட்டு தான் பேசணும்னு நம்ம எடுத்துக்கணும். அன்றைக்கி தான் கரெக்டாக நடக்குது, சரிங்களா? அப்புறம் வைத்தறிச்சல் இவங்க அப்படி குறுக்கிட்டு பேசலாம் கூட இவங்க நோண்டிட்டாங்க, உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தது தப்பாக போச்சுன்னு நோண்டுறானுங்க. அதுவும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் மாஃப் பண்ணுறானுங்க. அது ஒரு 2-3 ஐடி இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களாம் கேவலமாக மாஃப் பண்ணுறானுங்க. அதில் ஒரு நபர் இருக்கான், அயோக்கிய நாய். அவனெல்லாம் குடிச்சு உள்ளே தூக்கி உட்கார வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய் கடிக்கணும்னு தெரியாமல் பாஜகவில் இருக்க குஷ்புவை போய் மாஃப் பண்ணுறான். அவங்க திரும்ப செருப்பால் அடிப்பேன், செருப்பு சைஸ் வேணுமா, இதான் வேணுமா, அடி வேணுமான்னு திரும்ப கேட்குறாங்க. கூச்சமே எல்லாம் மறுபடியும் மாஃப் பண்ணிருக்கான். எங்கே போய் பண்ணணும், யாரை போய் அடிக்கணும்னு அவ்வளோ கேவலமாக மாஃப் பண்ணுறானுங்க. சிவகார்த்திகேயன்லேருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அந்த டீம் தனியாக போயிட்டுருக்கேப்பா. இன்னொன்று இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் இந்த 10ஆம் தேதியை முடிவு பண்ணார், சிவகார்த்திகேயன் தான் வேணுங்கனே விஜய் மோதுறாரு, சிவகார்த்திகேயன் தான் காரணம். சிவகார்த்திகேயன் டே அவருக்கு வேலை, அவர் சம்பாதிச்சாரு, நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் இல்லைடா, அவர் வேலை முடிஞ்சிருச்சு. திரும்ப அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவரை ப்ரொமோஷனுக்கு இங்கே வாங்க, ப்ரொமோஷன் கொடுங்க வாங்கினா போயிடுவார், அவ்வளோதான். அதுவும் அவர் அந்த படத்துக்காக போட்ட அக்ரிமெண்ட், அவ்வளோதான். இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சிவகார்த்திகேயன் அதிகாரம் இருக்கா? இவரை காலி பண்ணுறக்கா இதை பண்ணணும், இல்லை இந்த டேட்டில் பண்ணுங்கள், இந்த தேட்டரில் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே அவருக்கு அதிகாரம் கிடையாது. விஜய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்குறது ஒரு மாண்பு, ஒரு மரியாதை. இல்லை இந்த படம் வருது, டேட் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, சில முக்கியமான படங்கள் வரும்போது இது எங்களுக்கு ஒரு கடைசி படம். இது எப்படி பார்க்கணும்னா, விஜய் இந்த படத்தை நம்பி தான் இருக்கார். விஜய் இந்த படத்தை நம்பி தான் இருக்கார். இந்த படம் ஊற்றிக்கிச்சு, இல்லை இந்த படத்தை இன்னொரு படம் சாப்பிட்டுருச்சுன்னா விஜயோட மார்க்கெட் போயிடும். விஜய் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் இந்த மோதல் வருது போல். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு ஃபுல்ஃபில்டான கொண்டாட்டம் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கொண்டாடுங்க. இந்த படத்தை காலையில் பார்த்தீங்கன்னா மதியானம் பராசக்தி போய் பாருங்கள், மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் ஆள் வரலன்னா மறுபடியும் போய் ஜனநாயகன்லேயே உட்காருங்க, அது மறுபடியும் போய் பாருங்கப்பா. ஏன் அது எப்படி தடைப்படும்? ஏன் ஒரே நேரத்தில் ஜில்லாவும் வீரமும் நல்லா ஓடலையா? இல்லை தேட்டர்ஸ் பிரியுது இல்லை,
ஜில்லாவும் வீரமும் ஒரே டைம் தான் வந்துச்சு. அப்புறமா வாரிசும் இன்னொரு படமும் ஒன்றா தான் வந்துச்சு. துணியும் ஒன்றா தான் வந்துச்சு. எந்த பிரச்சனை வரலையே, எதுவும் பிரச்சனை வரல. ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அஜித்தே அறிக்கை வெளியிட்டிருந்தாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒழுங்காக போய் படிங்க, என்ன பண்ணுங்கன்னு. அதெல்லாம் தேவை, அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. இப்போ விஜய்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வரணும்ல. நீ இப்போ உன் வேலையை போய் படுறா. இப்போ படத்தை பார்த்தியா, 120 ரூபா படத்தை பார்த்தியா, ஒரு 80 ரூபா பாப்கார்னை சாப்பிட்டியா, போடான்னு போய் உட்கார வேண்டியதானே. அதுக்கே நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த இப்போ வாத்தியாரும் சூப்பராக இருக்குன்னு எனக்கு ப்ரிவியூ ஷோ பார்த்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவரையும் போய் அடிப்பீங்களா நாளைக்கு? திடீர்னு பார்த்தா 2 படத்தையும் சாப்பிட்டு வாத்தியார் போயிட்டுருக்கு, பீக்கில் போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அடிச்சிருவாங்க. அந்த படத்தையும் அடிப்பானுங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் படத்தையே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே பண்ணது அவர் தான் அப்படின்னு சுதா குங்குறாரு. அவங்களாம் கிடையாதுப்பா, சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை வாங்கி கரெக்டாக 10ஆம் தேதி பார்த்து சுடுறாருன்னா பாரு அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட சொல்லலாம் புரிய வைக்க முடியாது. இல்லைனா இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து சில முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அப்போ உள்ள வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் படத்தை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், டிராகனுடைய ரிலீஸ் வந்து தள்ளி வச்சது வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களே ட்விட்டரில் போட்டிருந்தார். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வரக்கூடிய கேட்டகரியை தாண்டிட்டார், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோ ஆயிட்டார். சிவகார்த்திகேயன் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க தரப்புல சொல்லலையோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்படி இல்ல, அவங்க சொன்னாலுமே அவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல. சோ எண்ட்ல ப்ரொடக்ஷன் வந்து போட்ட பணத்தை எடுக்கணும்னா 4 நாள் லீவ் வருதுன்னா முன்னாடி நாள் போடணும், 5 நாள் போட்ட பணத்தை எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க பெருமூச்சை விடுவாங்க. நட்டத்தில் போய் உட்கார முடியாதுல்ல. சரி, இப்போ வந்து இவர் பேச்சை கேட்டு ஒரு 16ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லா தேட்டர் ஓனரும் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னா விஜய் வந்து கொடுப்பாரா? அப்படி பார்க்க முடியாதுல்ல. அப்போ சினிமா வேற, அரசியல் வேற. சினிமாவில் நீ நல்லா பேசுனா நல்லா. இப்போ நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அசுரன் படம் பயங்கர ஹிட் ஆகிட்டே ஓடிச்சு. அசுரன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கைதின்னு ஒரு படம் வந்திருக்குடா, பீக்கில் ஓடுதுடா பாருங்கடா அப்படின்னாங்க. பார்த்தா 2ம் பீக்கில் ஓடிச்சு. 2 படமும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது, நல்லா ஓடிச்சு. ஏன்? கதை நல்லா இருந்துச்சு, ஓட வச்சாங்க. நல்லா ரசிகர்கள் 2 பேரும் கொண்டாடினாங்க. இந்த கதையும் நல்லா இருந்தால், இந்த கதை நல்லா இருந்தால் ஓட போகுது. பாளைய மாதிரி எடுக்காமல் இருந்தால் நல்லா ஓடும் இல்லையா? அப்போ ஓட வைக்க வேண்டியதான். நீங்கள் கதை தாங்க மெயின், படைப்பு தாங்க மெயின். இதில் ஹீரோ மூஞ்சி அவர் மூஞ்சி அதெல்லாம் இல்லை. கதை நல்லா இருக்கா பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. கைதின்ற ஒரு டாக்கே வந்ததில்லை அசுரன் வரப்போ. கைதிலாம் என்னையா அது ஏதோ ஒரு இருட்டில் இருக்கடா அப்படின்னு அப்படி தான் நினச்சி அந்த படத்துக்கே போகலை. போயிட்டு வந்து பார்த்தவன் காதுபட்டு சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் சொல்ல திடீர்னு கைதி பூம் ஆச்சு. இப்போ வரைக்கும் கைதியை பேசுகிறோம். ஆனால் இந்த படம் இல்லைனா வந்து ஒன்றா ரிலீஸ் ஆகிற அந்த டேட் மாறிச்சு. இல்லைனா முன்னாடி அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நெருக்கத்தில் வர்றாங்க. இதில் அரசியல் இருக்கோ, இதில் வந்து ஒரு அரசியல் இடர்பாடு இருக்கோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறது. ஆமாம், இதில் ப்ரொடக்ஷன் வந்து இவங்க அரசியல் இருக்கோ இல்லையன்றதை தாண்டி இதுக்கு காரணம் திமுகன்றாங்க. பேக்டு பை டிஎம்கே அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ விஜய் வந்து துணிவுக்கு விட்டு கொடுத்தாரா? தலை நீங்கள் எனக்கு மோதிரம்லாம் போட்டிங்க, ஒரு 4 நாள் கழிச்சு நான் வெளியிடுறேன்னு போய் விட்டு கொடுத்தாரா? இல்லை, ப்ரொடக்ஷன் டீமு, தெலுங்கு டைரக்டர் ப்ரொடக்ஷன் டீமு அவர் பார்த்துப்பார், வாரிசு பார்த்துப்பார். ஆனால் பாருங்கள் துணிவு வந்து ஓகே இதை ஓடிடுச்சு. அப்போ அடுத்து நீங்கள் வந்து வீரமும் ஜில்லாவும் எனக்கு தெரிஞ்சு 2 படமும் நல்ல கதை தான். அதுக்கு முன்னாடி வந்த. ஆமாம், அந்த 2 படமும் நல்ல கதை தான், 2மே நல்லா தான் ஓடிச்சு. அப்போ கதை நல்லா இருந்தால் போதும், ஆக்டிங் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர இதில் பேக் எண்டில் அவங்க வேலை செய்கிறாங்க, இவங்க வேலை செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி. அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த பயம் வருது. என் கதை சூப்பராக இருக்குது, நான் பண்ணுற பாருங்க அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டீங்கன்னா இதை பற்றிலாம் நீங்கள் சட்டை பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். இதை என் கதை நல்லா இருக்குது, நான் ஓடிடும், இந்த கலை அரசியலை பேசியிருக்கேன், சூப்பராக பேசியிருக்கேன், வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னா ஓடிடும். நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தாங்க 3 ஹீரோ, ஐயோ நல்லா நடிக்கிற ஹீரோ வேறு இருக்காங்களே, ஆஹா நம்மள யார் கெஸ்ட் ரோலு, புஷி ஆனந்த், ஆஹா எப்படிரா படம் ஓடும் அப்படின்ற பயம் வருதா? அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. புஷி இஸ் எ கிரேட் லீடர், கிரேட் ஆக்டர். அவர் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு, நம்புங்க, படம் ஓடும். நம்பிக்கை இருந்தால் நல்லா ஓடும், அவ்வளோதான். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இதுக்கப்புறம் ஒரு நடிகரை வந்து ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அவரை கிண்டல் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்குது. அது சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் அதிகமாக இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கிறதோ இல்லைனா வந்து அவரை கிண்டல் பண்ணி போடுறதோ இதெல்லாம் நடக்குது. நிறைய ஐடிஸ் அதை போடுறாங்க, நம்மளும் பார்க்குறோம். பட் அவங்களாம் நேரடியாக வந்து கட்சியோட தொடர்புடையவங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் ட்விஸ்ட்டே. ஒரு சில ஐடி இருக்குது, கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் இந்த ஐடியா வேணால் போடுங்க, பிளர் பண்ணாமலே போடுங்க. இவெல்லாம் பொறுப்பில் இருக்கான், இவன் மாஃப் பண்ணி வீடியோ போடுறான். இவன்லாம் நாளைக்கு இவனுக்கு திடீர்னு நாளைக்கு வந்து
கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சராக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எந்த மாதிரி சித்தரிப்பான் பாருங்க. இல்லை பொறுப்பில் இருக்கான்றதுக்கான தரவுகள் உங்களுக்கு இருக்கு. அவன் பேஜ்லேயே போட்டிருக்கான் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன்னு. அவன் பேஜ்லேயே போட்டிருக்கான் நான் இந்த துணை பொறுப்பில் இருக்கேன்னு பேஜ்லேயே போட்டிருக்கான். ஆனால் அவன் மாஃப் பண்ணுறான். எல்லாரும் மாஃபிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அஃபிஷியலாக ஒரு ஐடி வச்சுட்டு ஃபேக் ஐடி ஒன்று வச்சுக்கிட்டு போடுறான்னு தெரில. உள்ளே போய் பார்த்தா விஜய் டிபி விஜய். நீ ஃபேக் ஐடியை வச்சுருக்க வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தா கூட சந்தேகம் வராது. விஜய் போடுறத ட்வீட் பண்ணிவிட்டு விஜய் டிபியை வச்சுக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு குவாட்டா வேற வச்சுக்கிட்டு மாஃபிங் பண்ணுறான். அதுவும் ரொம்ப அருவருப்பான மாஃபிங். குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களெல்லாம் மாஃபிங். சிவகார்த்திகனுடைய குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்லாம் மாஃபிங். அது எப்படின்னா ஒரு மென்டலாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறது. சே இப்படி பண்ணுறானுங்களே அப்படியே வெறுத்து நம்மளை இங்கேருந்து தள்ள வைக்கிறதுக்கான வேலை. அப்படிலாம் நம்ம வந்து இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்ம யாரும் போக முடியாது. இல்லை அது இண்டிவிஜுவலாக இல்லை அது ஒரு ஆர்கனைஸ்டு தான். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் 2 வார் ரூம். ஒன்று அஃபீஷியல், இன்னொன்று அன்அஃபீஷியல். இந்த அஃபீஷியலில் ரன் ஆகிறது எல்லாமே ஜான் கண்ட்ரோலில் ரன் ஆகுறது. ஜான் கண்ட்ரோலில் அப்படியே யோக்கிய மாதிரி அப்படியே சமூக பிரச்சனையெல்லாம் பேசக்கூடிய ஒரு டீம். அன்அஃபீஷியலாக ஆதவர்ஜனா இந்த கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த அப்யூசஸ்ஸு, அசிங்கமாக பேசுகிறது, மாஃபிங் எல்லாமே ஆதவர்ஜனா உள்ளே போனோடனே வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ளே என்ட்ரி ஆனோடனே தான். இந்த அன்அஃபீஷியல் எல்லாமே ஆதவர்ஜனா கண்ட்ரோலில் டீமில் இருக்கிறது. ஃபேன் பேஜ் அங்கங்கே க்ரியேட் பண்ணி அதில் மாஃப் பண்ணுறது. எவ்வளோ மோசமாக மாஃப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டீம் தான். 2 டீம் இருக்குது. அதில் சோனியா அருண்குமார்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு 10 பேரை கொடுங்க நான் மாஃப் பண்ணுறேன், நான் ஒரு வார் ரூம் வச்சுக்கிறேன், அன்அஃபிஷியலாக நான் வார் ரூம் வச்சுக்கிறேன்னே கேட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. உள்ளுக்குள்ளே கோஷ்டி பூசல் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க தனியாக ரன் பண்ணுறாங்க. லயலாமணிலாம் ஒரு 2 பேரை கைக்குள்ள வச்சுருக்கான் வாய்ஸ் ஆஃப் காமனில். அவனை பற்றி ட்வீட் போடுறதுக்கே 2 பேர். இல்லை ஒருமையில் பேச வேண்டாம். எனக்கு க்ளோஸ் தான், என் வயசு தான், பிரச்சனை இல்லை, நான் பார்த்துருக்கேன், அதனால் பேசலாம். அது அப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவரெல்லாம் வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அவரை பற்றி யாராவது அவர் டிபேட் ஷோலாம் போவார்ல, அவர் டிபேட் ஷோலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை போட்டு பொலன்னு பொழப்பாங்க 3/4 மணி நேரம். அவர் ஒரு 2 பாயிண்ட் 2 நிமிஷம் பேசியிருப்பார். அதை கட் பண்ணி ஃபயர் விடுவாங்க. அண்ணா நீங்கள் தானே அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்னு அந்தளவுக்கு ஃபயர் விடுவாங்க. அதை கட் பண்ணி தம்பி இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் அண்ணன் பேசியிருப்பேன்டா அதை மட்டும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லா கட்சியிலையுமே வந்து அவங்களுக்கான ஐடிவிங் வச்சுக்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கு. அது அவங்களுடைய செயல்பாடுகளை கட் பண்ணி போடுறது எல்லாத்துலேயுமே இருக்கு. அது மட்டும் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்க எங்கெல்லாம் போறாங்க, அவங்க இன்டர்வியூ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மாஃபிங் பண்ணுறது, அசிங்கமாக திட்டுறது, இதுக்குன்னே ஒரு வார் ரூம் வருது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ. அதாவது கேலி சித்திரம்ன்றது சுதந்திரம் தான். அது ஒருமையில் கேலி சித்திரம்னும் போது அது சுதந்திரம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ சார்லி சாப்ளின் இருக்காரு, அவர் யாரை எதிர்த்து நாடகம் போட்டார்னா ஹிட்லரை எதிர்த்து நாடகம் போடுறாரு. அவருடைய உருவ கேலியில் ஹிட்லரை பார்த்தாலே பயந்துக்கிட்டு இருந்தவனுங்க ஹிட்லர் மாதிரி அவரை அந்த உருவம் வந்து ஒரு சிரிப்பு உருவண்டா அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சவர். அப்போ அதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதே ஹிட்லருடைய ஒருமையை பற்றி ஒரு பேசியிருந்தாருன்னா இவர் எடுபட்டிருக்க மாட்டார்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் அவங்கள பற்றி கேலி சித்திரமாக பண்ண முடியும், நையாண்டியாக பண்ண முடியும். ஆனால் அது உரிமையில் போகும்போது இல்லை அசிங்கமாக போகும்போது இப்படிலாம் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகும். ஒருமைனா அசிங்கமாக திட்டுறதில் சொல்கிறேன். இல்லை இதில் இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன். நான் இப்போ நம்ம இந்த அபியூஸோ இல்லை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. என்னென்னா திமுகவில் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் வந்து ரோட்டில் சண்டை போடும்போது இன்னொருத்தரை திட்டுற ஒரு வீடியோ. அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், இந்த பர்டிகுலர் பகுதியை சேர்ந்தவர், எல்லா நியூஸுமே போட்டாங்க. பல சேனல்ஸோ இல்லைனா வந்து இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் ஆகிறவங்களோ போட்டாங்க. இப்போ எல்லா கட்சியிலையுமே அந்த மாதிரி நாட்கள் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க அதை ரொம்ப சகஜமாக சரளமாக பேசுகிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல. கரெக்டு. திமுகவில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் பேரோடய சொல்லலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் பேசக்கூடியவர். என்ன அவர் வந்து கட்சியை கண்டிச்சது. துரைமுருகன் அவர்கள் வந்து கட்சி மேலே கண்டிச்சதா. அப்புறம் ஒரு சிறுபான்மையினர் பையனை வந்து ஒரு ஆள் பெரிய ஆள் வந்து திட்டுவார், அவரையும் நீக்கினாங்க. இப்போ இந்த நடவடிக்கைகள்னு ஒன்று இருக்குல்ல, கட்சியில் ஒரு முக்கியமான நபர் பேசினார் அப்படின்னா உடனடி நடவடிக்கை இருக்குல்ல, அது வந்து மற்றவர்களுக்கு பயம் கொடுக்கும். தாவேக்கா இப்போ வரைக்கும் யார் மேலே அப்படி நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்படி பார்த்தா சமீபத்தில் பேசினவங்கள சமீபத்தில் மற்ற கட்சிகளில் பேசுகிறவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்ன? எடுக்கிறாங்களே. இப்போ கூட அதிமுகவில் ஒரு முன்னாள் எம்எல்ஏவை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் நீக்கியிருக்காரு. இந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஆமாம், அவர் வந்து அபியூஸ்ன்னு இல்லை, கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாருன்னு உடனே எடுத்திருக்காங்க. திமுக எடுக்கிறாங்க, எல்லாரையுமே எடுத்திருக்காங்க. நீங்கள் அப்படி வந்து தாவேக்காவில் யாரை எடுத்திருக்காங்க? ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறாரு, போய் அந்த பொண்ணு வீடியோ போடுது. அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சு, நல்ல வேளை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் இதை வீடியோ எடுத்தது திமுக தான் அப்படிங்குது. ஸோ அப்போ நடந்தது உண்மை. அந்த ஆள் பதவிக்காக வந்து இது மாதிரி பேச சொன்னதெல்லாம் என்ன இது லாஜிக்குன்னு தெரியல எனக்கு. அப்போ அவர் மேலே யார் நடவடிக்கை எடுத்தா? யாருமே நடவடிக்கை எடுக்கலையே அந்த மாவட்ட செயலாளர் மேலே.
அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? கேவலமாக இல்லை? ஒரு பொண்ணை வந்து பதவிக்காக ஆசைக்கு இணங்க சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம். நீங்கள் சின்ன சின்ன ஃபேக் ஐடியை கூட விட்டுருங்க. இந்த மாவட்ட செயலாளர் மேலே என்ன நடவடிக்கை? ஒன்றுமே இல்லை. கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இல்லையே. யாரு? இல்லை, கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு செய்திகள்லாம் வந்து செய்தி வந்துச்சு. அதான் யாரு? கட்சி மேலிடம் தான். அதான் யார் வெளியிட்டது? பொதுச் செயலாளர் இல்லை. ஒரு அறிக்கை காட்டுங்க. சத்தியமாக நான் பொசியானந்தனே மன்னிச்சிருங்கன்னு வீடியோவில் காட்டுறேன். ஒரு அறிக்கை காட்டுங்க. அவங்களோட வெப்சைட்லேயோ ட்விட்டர் பேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட இந்த மாதிரி இந்த மாவட்ட நாமக்கல் மாவட்ட செயலாளர் இந்த இது தவறு செய்தால் அவரை கட்சியில் நீக்கிறோம் பை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். இல்லை, இப்போ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து பார்த்து நான் அந்த செய்தியை சொல்கிறப்ப அவங்களுக்கு ஏது தரவு மீன் அதான் தெரியல. எவன் கொடுத்தான்? ஒரு கட்சிக்கும் செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதுல வரும். ஆமா, ஏங்க உங்க கட்சியை பத்தி இப்படி வருது, இல்லைங்க அது ஃபேக்குங்க, இல்லைங்க ஆமாங்க உண்மைங்கன்னு பேசுவாங்க இல்லையா? இந்த கட்சியில யார் செய்தி தொடர்பாளர்? தகவல் தொடர்பாளர் தான் இருக்காங்க. அவங்க தான் செய்தியை அப்போ நாங்கள் நீக்கிட்டோன்னு ஒரு செய்தியை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் போடுறாங்க. உடனே இந்த மெயின் ஸ்ட்ரீமும் அந்த பீல ஆரம்பிக்கிற சேனல்லாம் உடனே அதை செய்தியாக வேற போடுறான். அப்போ என்ன அஜெண்டா? போய் அவன் ட்விட்டர்லலாம் போய் பார்க்குறேன். விஜய் தூக்குனாரா? இல்லை. புசி தூக்குனாரா? ஆதவர்ஜனா தூக்குனாரா? ராஜ்மோகன் தூக்குனாரா? யாருமே தூக்கலை. நீக்கிருக்காங்களா? இல்லையா? இல்லை, நீக்கலை. அஃபீஷியலாக வரணும். இப்போ செங்கோட்டையனை சேர்த்தாங்க. விஜய் அறிக்கை வெளியிட்டார். 10 செகண்டுக்கு வீடியோ போட்டார். ஃபெலிக்ஸை உள்ளே சேர்த்தாங்க. அறிக்கை வந்துச்சு, ஃபோட்டோ வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்து சேர்த்தவங்களோட லிஸ்ட்டு நம்ம நிறைய சொல்ல முடியும். நாஞ்சில் சம்பத்து வாங்கினே விஜயே நேராக ஃபோட்டோலாம் போட்டாப்புல கூப்பிட்டு வாங்க உங்களோட ஃபேனுன்னாரு. எல்லாம் ரைட்டு. இவரை தூக்குனதுக்கான எவிடன்ஸ் எங்கே? விட்ட அறிக்கை எங்கே? எதுவுமே இல்லை. அப்போ இது அயோக்கியத்தனம் தானே? இது திருட்டு வேலை தானே பண்ணுறீங்க, ஆதரிக்கிறீங்க அப்போ அப்படின்னு தானே எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் வெயிட்டு, அவனை தூக்கிட்டு அங்கே வேலை நடக்காது. வேறு வழி இல்லாமல் நான் இப்போதைக்கு செய்தி மட்டும் கொடுத்துக்கிறேன், நீ வேலையெல்லாம் செய்ப்பான்னு இருக்காங்க. அப்போ தலைமையே இப்படி தான் இருக்குது. தலைமையே சீரழிஞ்சு கெட்டு போன ஒரு தலைமை தான் இருக்குது. நீ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை செஞ்சுருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட அஃபீஷியலாக நீக்க தகுதி திராணி இல்லாத கட்சி தான் இது. அஃபீஷியல் எங்கேயாவது டேட்டா காட்டட்டும், அந்த அறிக்கையை காட்டட்டும். நான் அடுத்த இன்டர்வியூலே மன்னிப்பு கேட்குறேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நீக்கினதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லை. சாலிடோ இல்லை சாஃப்ட் காப்பியோ ஹார்ட் காப்பியோ எதுவுமே இல்லை. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.